உறவுகளே வெல்கம் டு டே 6/50. இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா இந்த ஒயிட் ஷர்ட்டாகவே ரிட்டர்ன் கொண்டு வரது தான். ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரே பிரச்சாரம். வாக்களிக்கிற மக்களோட கட்சி ஜாஸ்தியாயிருச்சு. அதை விடுங்க, இந்த அழகா பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதையும் ரசித்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த கருப்பு காஃபியை போட்டு ஒரு பனானாவை எடுத்து அடித்தவனே ஒரு சூப்பர் எனர்ஜி வந்துச்சு. அதோடு இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகவே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து ஜிம்மில் யாருமே இல்லை, லைட்டு கூட எரியல. நான் போய் உள்ள லைட் ஆன் பண்ணிவிட்டு அடிக்கிற வெயிலுக்கு இதோட ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அதனால் காஸ்டியூம் சேஞ்ச், சம்மந்தமே இல்லாமல் ஹேர் ஸ்டைல் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி தேவையான வார்மப்புகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிப்ஸில் 5 reps into 2 sets பண்ணியாச்சு. வெயிட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி ராடில் ஒரு 5 செட்டு, அதுக்கப்புறம் ஒரு 80 kg லோட் பண்ணியாச்சு. அதில் ஒரு 2 reps into 3 sets அதையும் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லேட்ரல் ரைஸு. when it comes to 5 kgனா ஈஸியாக இருக்குங்க. இதுவே லாஸ்ட்டு செட்டு 15 kgனா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு 10 reps கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக ட்ரைசெப்ஸுக்கான ஸ்கல் க்ரஷர் ஒர்க் அவுட்டு, அதுலேயும் ஒரு 3 sets கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தபடியாக செஸ்ட்டுக்காக பட்டாம்பூச்சி மிஷினில் ஒர்க் அவுட் பண்ண போயாச்சு. அதுலேயும் ஒரு அடித்து பிடிச்சி 3 sets கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக டம்பல் ஷோல்டர் ப்ரெஸ் 15 kg ஈஸியாக இருக்குது. அடுத்து 17.5, இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது 20, இது ரெண்டை விடவும் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். பட் அதுலேயும் ஒரு 10 reps கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக ட்ரைசெப்ஸ்க்கு இன்னொரு வேரியண்ட்டு ட்ரைசெப் புஷ் டவுன், அதுலேயும் ஒரு 3 sets போட்டு முடிச்சாச்சு. எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டோங்கிற திமிரில் ஒரு வீரநடையை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போஸிங்கை போடணுமா இல்லையா, அதனால் ஸ்லீவை கழட்டி தூரமாக போட்டு போஸிங்கை நல்லா ஜம்முன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை தூக்கி மாட்டிட்டு டிஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டேன் ஜிம்மை விட்டு. போகிற வழியில் இந்த புரதங்களையும் வாங்கிட்டு இதை வீட்டில் போய் வேக வைக்கலான்னு வேக வச்சேன். பார்த்தீங்களா எப்படி டிசைனாக வந்திருக்குன்னு. இப்படி தான் மக்களே, முட்டை வேக வைக்கும் போதெல்லாம் இது ஒரு குளறுபடி ஆயிடுது. சரி, குளறுபடி ஆனாலும் புரோட்டீன் குறையாதுன்னு நம்பிக்கையில் சப்பாத்தியில் போட்டு அடிச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உறவுகளே, இதோட டே 6 முடிஞ்சு. டே 7ல் சந்திப்போம். பாய்.